இந்த ஊர்ல வாழ்ற மனுஷங்கள்ல இருந்து மிருக வரைக்கும் எல்லாருமே ரொம்ப குண்டாதான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க சாப்பிடுற சாப்பாடுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அதை பாக்குறதுக்கு ஏதோ கிரே கலர்ல சிமெண்ட் மாதிரி இருக்கு. ஒரு நாள் இந்த பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு ஜன்னல் பக்கத்துல ஒரு பறவையை பாக்குறான். அது பறந்து போறத பார்த்ததுமே இவனுக்கு அதே மாதிரியே பறக்கணும்னு ஆசை வருது. அதுக்காக உடம்பு ஃபுல்லாவே பலூனை கட்டிட்டு பறந்து பாக்குறான். ஆனா இவனோட வெயிட் தாங்காம அந்த கயிறு இருந்து போய் கீழே விழுந்துறான். இவன் கீழே விழுந்ததை பார்த்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. ஆனா இவன் எதை பத்தியுமே கவலைப்படாம அவனோட முயற்சி மட்டுமே பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு ஹைட்டான இடத்துல இருந்து குதிச்சு பார்க்கலான்னு போறான். அப்ப அவனால சுத்தமா நடக்கவே முடியாம கீழே விழுந்துறான். அப்பதான் மறுபடியும் அந்த பறவையை பாக்குறான். அந்த பறவை மரத்துல இருக்கிற ஒரு பழத்தை சாப்பிட்டு பறந்து போகுது. சோ பறக்கணும்னா இந்த மாதிரி பழம் சாப்பிட்டாவே போதும்னு நினைச்சு அதையே டெய்லி சாப்பிட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா இப்ப இந்த ஊர்லயே இவன் மட்டும் தான் ஒல்லியா இருக்கான். இவன் ஒல்லியா இருக்கிறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. இப்போ ஒல்லியானதுக்கு அப்புறமும் மறுபடியும் பறக்கிறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா இந்த டைம் அவன் நினைச்ச மாதிரி பறக்கவும் ஆரம்பிச்சிடறான். அது அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. சோ லைஃப்ல யார பத்தியுமே யோசிக்காம நம்ம கோலை மட்டுமே எய்ம் பண்ணாவே நம்ம சக்சஸ் ஆயிடலாம்.